ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்ட் 2 வந்து கன்டின்யூ வீடியோ ஆவுது. இது வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்ட பார்த்துட்டு ஃப்ரேம் அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரேமில வந்து கிளாத்த. இப்போ அந்த பீகாக்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணி கிளாத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, அடுத்து வந்து இந்த பார்டர் ஒர்க்க வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். பார்டர் ஒர்க் எப்பயும் வந்து ஸ்டார்ட்டிங் வந்து நம்ம சுகர் பீட் வந்து குடுப்போம் இல்லையா? நான் அத அப்படியே வந்து சுகர் பீட் வந்து குடுத்துக்கிட்டேன் ஒரு லைனு. சுகர் பீட் குடுத்துட்டு, அடுத்து வந்து பெரிய பீட்ஸ் வந்து குடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சுகர் பீட் வந்து நான் இப்ப இதில வந்து நைலான் வந்து யூஸ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஏன்னா வந்து அ நம்ப வந்து இப்ப அது பீகாக்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நெட் கிளாத்ல வந்து கொஞ்சம் தெரியும். அதனால நான் அத ஸ்கிப் பண்ட்டேன். இது நல்லாவே வந்திருந்துச்சு. நைலான் யூஸ் பண்றது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அம் ரொம்ப என்ன சொல்றது, ஸ்பீட்லாம் கொஞ்சம் பண்றதுக்கு, நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஒரு பெயின் இல்லாம, ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. கிளாத்ல நம்ப எடுக்கும்போது, அ நல்லா சூப்பரா வந்திருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் புதுசா நீங்க யாராவது பண்ணல இது வரலையும் நைலான் யூஸ் பண்ணல அப்படின்றவங்க தாராளமா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கே ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்கங்க. அவங்க சொல்லி தான் இப்ப நான் மறுபடியும் ஆனா ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணல. சரி இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் பண்ணேன். சரி கொஞ்சம் ஸ்பீடு வரணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரணும்னு நெனச்சேன். இப்ப அதுவுமே இப்ப ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் நீங்க சொன்ன ஒரு அந்த கமெண்ட்ல நீங்க எனக்கு சொன்னது. இப்ப நான் ட்ரை பண்ணேன் சிஸ்டர். நல்லாவே வந்திருக்கு. இனிமே அதுதான் யூஸ் பண்ண போறேன். அடுத்து வந்து சுகர் பீட் ஃபுல்லா வந்து இந்த நெக்லைன் சுத்தி அப்படியே வந்து உங்களுக்கு பார்க்க இது வந்து ஷேப் வந்து இல்லாத மாரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஷேப் வந்துருச்சு. ஏன்னா ஃப்ரேம்ல நம்ம ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் இருக்கும்ல அது மாரி தான். சுகர் பீட் குடுத்து முடிச்சுட்டு, அடுத்து 4 இது. நான் 3 நெனச்சுட்டேன். ஆனா வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து 4 வந்துட்டு பெரிய சைஸ் தான் இது. சிங்கிளா வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து வந்து சுகர் பீட் அதுக்கப்புறம் ஒரு லைன் குடுத்தப்புறம், பார்டர் வந்து ஒரு 1 இன்ச் மாரி இருக்கிற மாரி பார்டர் லைனு. கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும். அப்பதான் கொஞ்சம் அந்த ஒர்க் அப்டின்ட்டு. இது வந்து டிசைன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கஸ்டமரே சூஸ் பண்ணி அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன மாரிலாம் கேட்டிருந்தாங்களோ, அத அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதனுடைய ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்லீவ் டிசைனுமே நான் உங்களுக்கு எடிட் பண்ணி அனுப்புறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா இருந்துச்சு. இன்னும் ஸ்டிச் பண்ணிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த வீடியோஸில வந்து உங்களுக்கு குடுக்குறேன். அதேமாரி இன்னும் நெறைய டிசைன்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் சொல்றேன். புதுசா வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து பீட்ஸ்லாம் குடுத்து முடிச்சுட்டு, சுகர் பீடும் ஒரு லைன் குடுத்து முடிச்சுட்டு, சேம் வந்து இப்ப அடுத்து வந்து ஆஃப் பீட் வந்து குடுத்துட்டுருக்கேன். ஆஃப் பீட்ல வந்து நம்பர் இது அடுத்து வந்து 3 நம்பர் சைஸு. ஆஃப் பீட் குடுத்தா இன்னும் நல்லா ஹைலைட்டா இருக்கும் அப்டின்றதுனால இது குடுத்தேன். கொஞ்சம் அப்பப்பயும் திரும்பவும் செஞ்சுச்சு. அத திருப்பி விட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். சிங்கிளா தான் வந்து நைலானே வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சிங்கிள் பீடா அப்டியே குடுத்துக்கலாம் அப்டின்ட்டு. நல்லா ஹைலைட்டா தூக்கி குடுத்துச்சு. இந்த பார்டர் ஒர்க்கு. அதேமாரி நல்லா கொஞ்சம் என்ன சொல்றது? ஏன்னா நம்ம அவங்க சேம் என்ன டிசைன் இப்படி கேட்டிருந்தாங்களோ, அதே மாரி தான் பண்ணியிருக்கேன். பார்டர் லைன் வந்து 1 இன்ச் மாரி கேட்டிருந்தாங்க. அதே தான் பண்ணியிருக்கேன். அதேமாரி நெட்டு கிளாத் உள்ள வந்து பீகாக் கேட்டிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒட்டப் போறேன். க்ளூ வச்சுட்டு, ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து சுகர் பீட் வந்து குடுக்க போறேன். அவ்வளோதான் இதனுடைய டிசைன் ஒர்க்கு. அங்கங்க ஒரு புட்டாஸ் வந்து குடுக்க போறோம். ஸ்லீவுமே வந்து நெட்டு கிளாத் வச்சு தான் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். ஸ்லீவுமே நல்லா வந்து ஒரு கிராண்ட் லுக்கு குடுக்க மாரி கொஞ்சம் பண்ண போறோம். லாஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இதனுடைய ஸ்லீவ் டிசைனும் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோஸ் வரும். நீங்க உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வர மாரி கொஞ்சம் உங்களுக்கு தெரியிற மாரி நான் கண்டிப்பா வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். இப்ப ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் காயணும். அதுக்குள்ள வந்து சுகர் பீட் வந்து குடுத்து முடிச்சுக்கலாம் அப்டின்னிட்டு, சுகர் பீட் வந்து குடுக்க போறேன். ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து குடுத்துக்கலாம் அப்டின்னிட்டு. ஃபைனல் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக் லைன் நான் சொல்லியிருந்தேன்ல, 1 இன்ச் மாரி நல்லா ஒரு ஹைலைட்டா இருக்கும் நெக்கு அப்டின்றதுனால, அவங்க எந்த மாரி கேட்டிருந்தாங்களோ, அதே தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்க தாராளமா இந்த டிசைன் வந்து எடுத்து பண்ணலாம் நீங்க. கஸ்டமர் வந்து ஆனா கஸ்டமர் கேட்டாங்கன்னா ஓகே. அவங்களுடைய சாய்ஸ் இது கஸ்டமைஸ்டா.
நாம வந்து அவங்களே சொல்லிட்டாங்கன்னா, தாராளமா நீங்க இந்த ஒர்க்க வந்து எடுத்து பண்ணலாம். பயப்பட தேவையில்ல. நெட்டு கிளாத் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பயப்பட தேவையில்ல. ஆனா வந்து டபுளா தான் வந்து நெட்டு கிளாத் வந்து அட்டாச் பண்ணி நீங்க ஒர்க்க பண்ணணும். எப்பயுமே அத வந்து மறக்கக்கூடாது நீங்க. இப்ப சுகர் பீட் எல்லாம் சுத்தி நெக்க சுத்தி குடுத்து முடிச்சுட்டு, அடுத்து வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஒட்டனது வந்து ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. ஸ்லீவ் டிசைன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்றேன். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்லீவ் வீடியோஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. நான் அதுக்காகவே லிங்க் வந்து நான் குடுத்துருந்தேன். தேங்க் யூ ஸோ மச் என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு. சுகர் பீட் வந்து குடுத்து முடிச்சுட்டு, ஃபினிஷ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து புட்டாஸ் மாரி அங்கங்க வந்து ஒண்ணு ஒண்ணு குடுக்க போறோம். ஏன்னா, இப்போ ஒரு பிளைனா தெரியக்கூடாது இல்லையா? அப்ப வந்து கட்டாயம் வந்து புட்டாஸ் வந்து மாரி குடுக்கணும். நான் அதையுமே குடுக்குறேன். குடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு இப்ப தெரியும். உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பா வந்து என்ன நான் லாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் தெரியும். நான் வந்து லோட் தான் பண்ணிட்டுருக்கேன். இந்த பாக்ஸ்ல கொட்டி வச்சிருக்கிறத வந்து அப்பப்போ வந்து லோட் பண்ணிப்பேன். இந்த மாரி எடுக்கிறது கொஞ்சம் எனக்கு லோடிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் நீடில விட்டுட்டு கொஞ்சம் எடுக்கும்போது, அதனால நான் பாக்ஸ்ல கொட்டி வச்சுக்கிட்டு குட்டி பாக்ஸ்ல அது மாரி லோட் எடுத்துப்பேன். இப்போ வந்து ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுகர் பீட்லாம் குடுத்து முடிச்சுட்டேன். குடுத்து முடிச்சுட்டு, இப்ப அதுக்குள்ளேயே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போறோம். முடிச்சுட்டு, புட்டாஸ் வந்து ஒர்க் வந்து குடுக்க போறோம். பெரிய பீட் வச்சுட்டு நம்ம வந்து புட்டாஸ் மாரி குடுத்துக்கலாம் அப்படின்னிட்டு, அங்கங்க ஒண்ணு ஒண்ணு மாரி. நம்பர் 3 சைஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னிட்டு, எடுத்துட்டு நான் அப்படியே நாட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் பீட் எடுத்துட்டு அப்படியே நாட் பண்ணிக்கிட்டு, அத சுத்தி வந்து சுகர் பீட் வந்து குடுக்க போறோம். இது அங்கங்க கொஞ்சம் புட்டாஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால, இத அப்படியே வந்து ஒரு பீடு வச்சுட்டு கீழ வந்து நம்ம ஒரு 3 சைஸ் எடுத்துட்டு, அடுத்து வந்து 2 அப்படி அந்த சைஸ் மாரி கூட எடுத்துட்டு நம்ம பீட்ஸு சிங்கிளா கூட குடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். இத சுத்தி வந்து கொஞ்சம் சுகர் பீட் குடுத்துக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அது மாரி குடுத்தேன். என்னோட டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல்ல வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அ என்னோடைய சேனல்லையும் போயிட்டு செக் பண்ணுங்க. புதுசா பார்த்தீங்கனாலுமே நான் என்ன மாரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அப்டின்ட்டு. இது வந்து ஃபுல்லா வந்து நெக் வந்து இத நம்ம அப்படியே வந்து பேக் நெக்ல இது அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அவுட்புட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க் யூ ஸோ மச். எனக்கு நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச். புதுசா வீடியோ பார்த்துருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க. தேங்க் யூ.